நம்மளோட 30 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்னைக்கு நாள் 2. காலையில எந்திரிச்சோன்னே ஏக் டம்ளர் பானையை உள்ள விட்டுட்டு போற வழியில படுத்துருக்கேன். நைனாக்கு டீ கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு போரையை திறந்து பார்த்தா ஒருத்தன் கீழே கொட்டாய் விட்டுட்டு முட்டாய் இல்லாம எதுக்குடா என்ன தொட வரன்ற மாதிரி பார்ப்பான். என்னோட காலை கண்ணெல்லாம் முடிச்சுட்டு மாமாவுக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லா மோர் அடிச்சுட்டு மேல கொஞ்ச நாள் பூட்டி விட்டு போயிட்டேன். கரெக்டா மொரவாசல் பண்ணிட்டான். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. இன்னைக்கு ஜிம்முக்கு போற வழியில கை தவறி ஏடாகூடமான ஒரு பாங்கு பிளேலிஸ்ட்டை ப்ளே பண்ணிட்டேன். பாட்டோட பீட்டு சும்மா டமுக்கு 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 டமுக்குன்னு மூளை நரம்பெல்லாம் டான்ஸ் ஆடுது. ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நீங்க அண்ணன் கடையில டீயை மட்டும் போட்டு ஜிம்முக்கு போயிட்டு தொடக்கறியை ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு டோரிமான் வச்சுல இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ் எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டேன். இப்பெல்லாம் பேண்ட்டுக்குள்ள சாக்ஸ் போறது இல்ல, சாக்ஸுக்குள்ள பேண்ட் போறது தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு நண்பர்களே. வார்ம் அப்க்கு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா என்னோட ஓன் பாடி வெயிட்ல ஸ்குவாட்ஸ் இன்டு 10 reps 3 sets. இன்னி வரையும் எனக்கு ஒன்று புரியல நண்பர்களே. இந்த லெக் பிரஸ் மிஷின் எந்த ஜிம்ல பார்த்தாலும் ஃபுல் வெயிட்டோட இருக்கும். போடுறவங்க எல்லாம் எல்லாரோட ஸ்டார்டிங் வெயிட்டே இவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுக்காக விட்டு போயிடுறாங்களா, இல்ல ஆபீஸ்ல அவங்க மேனேஜர் கால் பண்றாங்கன்னா அவசரத்துல கிளம்பிடுறாங்களான்னு தெரியல. இந்த மிஷின்ல சரியான கொஞ்சம் வாட்ட கிடைக்கல, அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு லெக் எக்ஸ்டென்ஷன் போயிட்டேன். இதுல ஒரு 3 sets of 15 reps இன்னும் கொஞ்சம் பின்னாடி போற மாதிரி ஆப்ஷன் தான் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்டா 2 சைடு தம்பிள் வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் 20 reps into 5 sets which is 100 rep. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க கேப்ல திடீர்னு டிப்ரெஷன் நம்மள வந்து தாக்கிருச்சு. கண்டதை யோசிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் போறத விட கண்டதை யோசிச்சு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவர் திங்கிங் 1 minute into 3 sets போட்டுக்கிட்டேன். ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மிஷின்ல ட்ரை பண்றேன். பக்காவா இருக்கு. எனக்கு அப்பையில இருந்து இது ரொம்ப பிடிக்கும். லாஸ்டா ஃபினிஷருக்கு கால்ல 1 கிலோ வெயிட் கட்டிக்கிட்டு மலைத்துளி மலை சம்பவம்னு பாட்டு கட்டிக்கிட்டே 3 நிமிஷம் ஜம்ப் ரோப் பண்ணி முடிச்சாச்சு. நண்பர்களே, நான் போட்டு வந்த கேப் இங்க தான் வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தா யாரோ அதுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. நீங்க யாராவது பாத்தீங்கன்னா மறக்காம எடுத்து வச்சுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. வீடியோக்கு போயிட்டு சமையல் டியூட்டி, மாராவோட ஃபர்ஸ்ட் மீல் முட்டை சாதம், என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஒரு ஸ்கூப் வே புரோட்டீன் ஷேக். இன்னைக்கு எனக்கு ஆன்டி ஃபங்கல் ஆர் வாஷ் ரூட்டின் இருக்கு. அதனால தான் நான் மண்டையை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன் பிரஷால. என்ன கதை, இது எதுக்காக பண்றேன், இதை பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ யூடியூப்ல இன்னைக்கு 6 மணிக்கு அப்லோட் ஆகப்பட்டிருக்கும். 3 முட்டையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மாராவோட பேஜுக்கு கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கிரீனை பார்த்து மண்டை சூடு ஆகுதுன்னு ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன். அதுக்கப்புறம் அகைன் லஞ்ச் டியூட்டி வந்துடும். நான் சாப்பிட்றதுக்கும் என் நாய்க்குட்டி சாப்பிட்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அவனோட பிளேட்ல உப்பு போடாம மசிச்சு போட்ட சிக்கன் கேரட் குக்கும்பர், என்னோட பிளேட்ல உப்பு மசாலா போட்டு முழுசா போட்ட சிக்கன் கேரட் குக்கும்பர். அவ்வளவுதான். நாளை போய் சாப்பிட்டு அடுத்து என் பேஜ்ல போட வேண்டிய கான்டென்ட் எடிட் பண்ணிட்டே இருந்தா கரெக்டா சாயங்காலம் ஆயிரும். அப்படியே சொக்கவ மாட்டிட்டு சூரிய கவசத்தை போட்டு காலிஸ்தெனிக்ஸ் கிளாஸுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வண்டியில போய் காசு சேர்த்து வைக்க போறேன்ட்டு ஒரு வைராகியத்தோட ரைடிங் போட்டுட்டு இருக்கேன் நண்பர்கள். இப்படிலாம் பார்த்து செலவு பண்றேன். நான் கடைசியில கருப்பட்டியில போயிட்டு 25 ரூபாய்க்கு காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு எதா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் போயிட்டு இந்த சென்னை காலிஸ்தெனிக்ஸ் ஃபிட்ரா கணினால இருந்து வெளில வந்து இப்ப பக்கத்திலேயே கீழ்பாக்கில் தனியா ஒரு கிளாஸ் வச்சிட்டாங்க. புது கிளாஸை கண்டுபிடிக்கிறேன்னு பூந்து ஏதோ ஒரு சந்தில போய் மாட்டிக்கிட்டேன். கடைசியில நம்ம சந்தி பண்ண தான் கரெக்டா நம்மள கிளாஸ்ல ஆஜராக்கி விட்டான். அடடா, ஆவின் பால் ஆட்ல வர மாதிரி அனைத்து இடங்களையும் நல்ல புல் வயல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்களே. 10 செட் ஹேண்ட் ஸ்டாண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பாய்ஸ் கூட டாக்கிங்ஸ் போட்டு இன்னைக்கு சும்மா வார்ம் அப்க்கு வந்துட்டு போனேன். தேர்ஸ்டேல இருந்து தரமா இங்கேயே செட்டில் ஆயிரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கு மெயின் காரணம் மாராக்கு எங்க அம்மா வந்து நைட்டு சாப்பாடு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கடைசியில எங்க அம்மா 8 மணிக்கு மேலதான் எனக்கு அம்மா அப்படின்ட்டாங்க. அதனால கொஞ்சம் இன்னைக்கு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாம அறக்க பறக்க கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. இவனுக்கு சோத்தா போட்டு நானும் சாப்பிட்டுட்டு வீட சுத்தி ஃபுல்லா ஒரு தொடையில போட்டு இப்ப பேசிருக்க வீடியோ ஒரு எடிட்டிங் போட்டு மண்டை கேர் மூஞ்சி கேர்லாம் பண்ணி லோக்கி மேன் இன்னைக்கு 10:30 மணிக்கெல்லாம் மர்கையா.